பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட தேவனே, இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மனதிலும் கீழே ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை தாங்கிக் கொள்ளுங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு இழுத்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் விட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்போது அவர் தம் கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி கேக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தியுங்க. அவர்கள் கஷ்டங்களை போக்கி நீர் அவர்களோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.